ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இந்த சங்கீத் தற்குறிங்க அவங்களோட கேவலமான தற்குறித்தனமான வேலையை. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஜூன் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்டு ஏர் இந்தியாவோட போயிங் 787 விமானம் பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லயே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்ல மோதி வெடிச்சு அந்த ஒரு கோரமான விமான விபத்துல 242 பேர் பயணம் பண்ண அந்த விமானத்துல 241 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தரை தவிர. அந்த 241 பேரோட சேர்ந்து அந்த மருத்துவ கல்லூரியில உள்ள ஒரு 5 பேரும் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்திய நாடே ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கிற இந்த சமயத்துல இந்த சங்கிங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விமானத்துல பயணம் செஞ்ச யாரோட பேகுக்குள்ளேயோ அது நல்லா துணியெல்லாம் மூடி அந்த பகவத்கீதையை உள்ள வச்சிருந்திருக்காங்க. அது எரியாம இருந்திருக்கு. அந்த பகவத்கீதை எரியலையா இத்தனை பேர் எரிஞ்சது. நம்ம தெய்வத்தின் சித்தம், தெய்வத்தின் பெருமை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேஜ் கூட எரியல பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து புகழாரம் பாடிக்கிட்டு இருக்கேன். தற்கூரி சங்கி மக்கா. அந்த வடிவேல் ஒரு படத்துல கேட்பாங்க, நீ சாப்பிடுற இந்த இலையில எத்தனை ஆடு செத்து கிடக்கு, கோழி செத்து கிடக்கு, முட்டைக்குள்ள குஞ்சு செத்து கிடக்கு, நண்டு செத்து கிடக்கு, மீன் செத்து கிடக்கு, இதெல்லாம் உங்க